வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். நேற்று எனக்கு நன்கு அறிமுகமான வயதான தம்பதியினர் என்னோடு மொபைல் போனில் பேசினார்கள். இருவருமே ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், 80 வயதை தாண்டியவர்கள். எப்போது என்னோடு அவர்கள் பேசினாலும் உற்சாகமாய் பேசுவார்கள், என்னையும் உற்சாகப்படுத்துவார்கள். நேற்று பேசும் பொழுது, இப்பொழுது எங்களுக்கு வயதாகி விட்டதால் எங்களால் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆலயத்துக்கு செல்ல முடியவில்லை என மிகவும் வருத்தப்பட்டார்கள். கடந்த 3 மாதங்களாக நாங்கள் ஆராதனைகளில் கலந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னார்கள். அப்படி அவர்கள் சொன்னது என்னை மிகவும் யோசிக்க வைத்தது. பல வருடங்களுக்கு முன் ஒரு இந்து சகோதரி தன் கணவன் தன்னை அடித்தாலும் நான் ஆலயத்திற்கு எப்படியாவது வந்து விடுகிறேன் என்று சொன்னதும் என் நினைவிற்கு வருகிறது. ஆலய ஆராதனை அமைப்பு ஆண்டவர் நமக்கு கொடுத்த அருட்கொடையாகும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனைகளில் பங்கு பெறுவது ஒவ்வொரு கிறிஸ்தவனின் கடமையாகும். வாரத்தில் ஒரு நாள் தான் லீவ். அன்று தாமதமாக எழுந்து இஷ்டப்படி காரியங்களை செய்யலாம் என நினைத்து ஆண்டவர் வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை இழந்துவிடக்கூடாது. நம் ஆவிக்குரிய வாழ்வில் பலப்பட ஆண்டவர் வைத்திருக்கும் அழகான திட்டம் இது. மனதார நன்றி செலுத்த வேண்டும், ஆராதிக்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும், அமைதலாய் அவருடைய பிரசன்னத்தை உணர வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும், வார்த்தைகளை கேட்டு உறவை புதுப்பிக்க வேண்டும், காணிக்கை படைத்து நன்றி உணர்வை வெளிப்படுத்த வேண்டும், சக விசுவாசிகளோடு ஐக்கியத்தை தொடர வேண்டும். நம் சபையின் ஆயரை பார்த்து பேசுதல், சபையின் காரியங்களை அறிந்து கொள்ளுதல், இவைகளெல்லாம் நம் வாழ்வில் தொடர வேண்டும். 6 நாட்களும் ஆண்டவரோடு அதிகாலையில் பேசுகிறோமே, அவர் வந்து விடுகிறாரே. இப்பொழுது வாரத்தில் ஒரு நாள், ஆண்டவரே உன் வீட்டிற்கு நான் மகிழ்ச்சியோடு வருகிறேன் என்ற உணர்வோடு ஆலயம் செல்லுங்கள். தாவீதின் அனுபவ வார்த்தைகளை கவனியுங்கள். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். 122ஆம் சங்கீதம் 1வது வசனம். தாவீது ஆலயத்தில் ஆண்டவரின் பிரசன்னத்தை அதிகமாக அனுபவித்தவர். அதனால்தான் மலைகள் காடுகளில் தன் எதிரிகளுக்காக மறைந்து வாழ்ந்த பொழுதும் கர்த்தரின் பலத்தால் தன்னை காத்து கொண்டார். ஆலய வழிபாடு நேரங்களில் அவர் பெற்ற பலன் அவரை ஆலயம் வர முடியாத நாட்களிலும் பலப்படுத்தியது, வழிநடத்தியது. இன்று நமக்கு எவ்வளவு அழகான ஆலயங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வட இந்திய பகுதிகளில் ஆலயம் இல்லாத இடங்களில், மரத்தடிகளில், வசதி இல்லாத சிறிய அறைகளில் உற்சாகமாக ஆண்டவரை ஆராதிக்கும் மக்களை நினையுங்கள். ஆராதனை நேரங்களை தவறவிடாதிருப்போம். அந்த அழகிய நேரங்கள் நம் இருதயங்கள் அழகாகவே இருக்க உதவி செய்யும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை இன்று நிரப்புவாராக. ஆமென்.